அதிக புரோட்டீன்ஸ் இருக்கிற கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 1.5 மணி நேரம் கழித்து பார்க்குறப்ப நல்லா ஊறி இருக்குங்க. தண்ணியை வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் அப்படியே குக்கருக்குள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ குக்கரில் மூடியை போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பருப்பு நல்லா வெந்திருக்குங்க. ஒரு பருப்பு எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 வரமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வேக வச்ச பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. பருப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ துருவின தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, கடலை பருப்பு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.